ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன போறோம்னா ஹேர் ஆயிலுங்க. ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் நீ ரெடி பண்றியா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஆமாங்க, நான் தான் ஹேர் ஆயில் ரெடி பண்றேன். என்ன ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நீ எப்படிமா சேல்ஸ் பண்ற, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்கல்ல? உண்மையிலே எனக்கு நிறைய இருக்குங்க. ஏன்னு கேட்டா எனக்கு தான் முடி ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது முடி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா 2 பேர் பிறந்ததுக்கு அப்புறமா தான் முடி கொட்டிருச்சு. அது எல்லாருக்குமே எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் நான் பாப்பா 2 பேத்தையுமே பாத்துட்டு இருந்தனால முடிய நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். அதனால சரி எனக்கு தான் முடி இல்ல. பாப்பா 2 பேத்துக்குமாவது நல்லா முடிய வளர்த்திடலான்ட்டு அழகா முடி வளர்த்துட்டேன். பாத்தீங்கன்னா எனக்கு முடி ரொம்ப கம்மி தான். எல்லாத்துக்கும் தெரியும் பாத்தீங்கன்னா கொஞ்சோட்டு முடிதான். இல்லன்னு சொல்லல. அதுக்கப்புறம் இப்பதான் நான் என் முடிய கவனிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு சரி இனிமே நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாப்பா 3 பேரையும் அவங்க ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அது நான் என் கையால தேவையான பொருள் எல்லாமே போட்டு நான் ஹேர் பாப்பா நான் ரெடி பண்ணி கொடுத்த ஹேர் ஆயில் தான் பாப்பா தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன். பாப்பா 3 பேத்துக்குமேவும். அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க பாப்பாவோட ஹேரை. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். நாங்க முடிக்காக இப்ப வரைக்கும் நான் வீடியோ போடல. நாங்க கோயிலுக்கு வெளியில போகும்போதெல்லாம் பாப்பா 3 பேரையும் கூட்டிட்டு போவேன். அப்ப பாத்தீங்கன்னா எதார்த்தமா பின்னாடி எடுத்திருக்கும் போது பாருங்க உங்களுக்கு தெரியும். முடி நிறைய இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீ முடி இது என்ன காய்ச்சிருக்க அப்படின்றதுக்காக இப்படி வீடியோ எடுக்கிறியாமா, பாப்பாக்கு எது விக்கு வாங்கி வச்சுட்டீங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா, அதுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாங்க வீடியோ எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும் பாப்பா 3 பேருக்குமே எவ்வளவு முடி இருக்கு என்ன அப்படிங்கறத. இப்ப பாப்பாவை நம்ம பார்க்கலாம் முடி எவ்வளவு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. அது என்ன ஹேர் ஆயில்னா இதாங்க. இதுல நான் 23 வகையான முடி வளர்ச்சிக்கானதை போட்டுதாங்க நம்ம காய்ச்சுறேன். ஒருத்தங்க மாதிரி சும்மா 1 2 அவ்வளவுதான் இன்கிரீடியன்ட் போட்டு நான் என்ன காய்ச்சுறேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்லைங்க. நம்ம எதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே போட்டாதாங்க எல்லாமே கரெக்டா இருக்கும். நம்ம ஒரு சாம்பாரே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவையான தக்காளி தேவையான பருப்பு அந்த அளவுக்கு போட்டாதான் டேஸ்ட் இருக்கும். வெறும் பருப்பு ஒரு தக்காளி போட்டா குழம்பு டேஸ்ட் இருக்குமா? இருக்காதுல. அப்படிதான் நம்ம முடிக்கு என்னென்ன தேவையோ முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே போட்டுதாங்க நான் எண்ணெய் காய்ச்சி அந்த காய்ச்சின எண்ணெயை நேத்து காய்ச்சிட்டு இன்னைக்கு நம்ம சேல் பண்றோம் அப்படி இல்லைங்க. ஒரு வாரம் காய்ச்சினதுலோட அப்படியே வச்சு ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய போயிருச்சு. 2 3 பேட்ச் போயிருச்சு. அடுத்த இப்ப நம்ம வீடியோ ஏற்கனவே பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம். நம்ம தைக்கிற ஹேர் ஆயில் இதாங்க. நல்ல வாசனை இருக்கு. என்னமா பிளாக்கா இருக்குன்னு கேட்காதீங்க. நிறைய நம்ம ஐட்டம் போட்டிருக்கனால அப்படிதான் இருக்கும். பாப்பா பார்க்கலாம். வாடா. இது நம்ம சின்ன பாப்பா உங்களுக்கு தெரியும். முடி பாருங்க திரும்படா. அவளோட முடி இது நிஜமாலே அவளோட முடிதாங்க. பிடிச்சுக்கலாம் வேணா கூட பாத்துக்காங்க. இது பாப்பாவோட ஒரிஜினல் முடிதான். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் அழகா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு போறதுனால சடை பின்னி போறோம் இல்லையா, அதனால முடியல நான் வெட்டி விட மாட்டேன். அழகா இருக்கட்டும் அப்படிலாம் இல்ல. இது என்ன எப்படின்னா வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும்தான் பாப்பா தேய்ப்பாங்க. டெய்லியும் தேய்க்கணும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பாப்பா ஸ்கூல் போறதுனால வாரத்துக்கு ஒரு டைம் தலை குளிப்பாங்க. என்ன 3 தடவை தேய்ச்சிக்குவாங்க. இது பாத்தீங்கன்னா பாப்பாவோட ஒரிஜினல் முடி. இந்த பாத்தீங்கன்னா இழுத்து பார்த்தா கூட உங்களுக்கு வராது. இது பாப்பாவோட ஒரிஜினல் முடி. இவ பாத்தீங்கன்னா என் கடைசி பிள்ளை. வாடா. அடுத்த பாப்பா பையன் வாடா. இவ பாத்தீங்கன்னா எங்க பெரிய பாப்பா. எங்க பெரிய பாப்பாக்கு முடி பாத்துக்கங்க. வீடியோ குறை சொல்லிட்டு இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணிட்டு பாருங்க. பாத்தீங்களா அழகா இருக்கா முடி. பாப்பாக்கு எவ்வளவு நீளமா இருக்கு பாத்தீங்களா? இது ஃபுல்லு ஒரிஜினல் தாங்க. நீங்க எதுவும் உனக்கு கம்மியா இருக்கே நீ ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக போய் சொல்றியா அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லங்க நிஜமாவே இது உண்மை. என் பிள்ளைகிட்ட வேணா கேட்டு பாருங்க. அவளோட முடிதான் இழுத்து பார்த்தாலும் வராது. ஏன்னா அது ஒரிஜினல் முடிதானே. இது எங்க பெரிய பாப்பா. இன்னொரு பாப்பா பத்துருமா. இவதான் எங்க பெரிய பாப்பா. ஃபர்ஸ்ட் என்னப்பா பெரிய பாப்பா பெரிய பாப்பாங்கிறீங்களா? இவன் எங்க அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணு எங்க வீட்லயே தான் இருப்பா. நான் தான் வச்சிருக்கேன். பாப்பாக்கு தேவையானது எல்லாமே நான் தான் பண்ணி கொடுப்பேன். அவன் ஹேருக்கும் எல்லாமே நான் தான் பார்ப்பேன். சின்ன குழந்தைய என் பிள்ளை பெரியவளை காட்டிலும் இவதான் எனக்கு ஃபர்ஸ்ட். அப்படிதான் அவளை வளர்த்துட்டு இருக்கேன். இது பாப்பா 3வது பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பாப்பாவோட முடி எப்படி இருக்கு பாத்தீங்களா? எனக்கு இவ்வளவுதாங்க முடி. ஆனா என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு முடி பாத்தீங்களா? எல்லாமே நான் ரெடி பண்ண அந்த ஹேர் ஆயில் தாங்க. நிஜமா அது இழுத்து கூட பாருங்க வராது. பாப்பா கோயிலுக்கு எங்க இருக்கு பாத்தீங்களா? இது நிஜமாவே நான் காய்ச்சின ஹேர் ஆயில்னால தாங்க.
அதனால வந்து இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சா ஏமா எத்தனை நாள்ல முடி வளரும், ஒரு நாளே வளர்ந்துருமா, ஒரு வாரத்திலே வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. இந்த ஹேர் ஆயில் கிடையாது, வேற எந்த ஒரு ஹேர் ஆயில் வாங்கி நீங்க யூஸ் பண்ணாலும் ஒரு வாரத்துல உங்களுக்கு முடி கொட்டுறது நின்னுட்டு வளரவே வளராது. அது யார்கிட்ட நீங்க வாங்கி தேய்ச்சாலும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தொடர்ந்து நம்ம 1 மாசம் 2 மாசம் நம்ம செய்யணும். எடுத்தெடுப்புலயே தேய்ச்சிட்டேன் என்னம்மா எனக்கு முடி கொட்டுறது நிக்கல அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. யார்கிட்ட நீங்க ஹேர் ஆயில் வாங்கி தேய்ச்சாலும் தொடர்ந்து இப்போ 200 ml வாங்குறீங்கன்னா கரெக்டா 1 லிட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம தலைக்கு நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் அதோட ரிசல்ட் என்னங்க தெளிவா கண் கூட பார்க்கலாம். சும்மா ஒரு பாட்டில் வாங்கி தேய்ச்சிட்டு என்னம்மா முடி கொட்டுறது நிக்கல, ஒரு வாரத்துல வளரும்னு சொன்னேன் அப்படிலாம் கிடையாதுங்க. நிஜமா சொல்றேன். நம்ம வந்து ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணி வைக்கிற டப்பா வந்து 200 mlங்க. கரெக்டா நீங்க 5 பாட்டில் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அழகா முடி வளரும். ஒரு துளி கூட முடி கொட்டாது. அப்படியே ஸ்டாப் ஆகும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த 1 லிட்டர் அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு பாட்டில் கிடையாதுங்க, 1 லிட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க நல்லா இருக்கு. எனக்கு வந்து 200 ml எல்லாம் வேண்டாம், முழுசா 1 லிட்டர் அனுப்புங்க, 2 லிட்டர் அனுப்புங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. ஹேர் ஆயில் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. மத்தவங்களை காட்டி நம்ம ரொம்ப கம்மியான பிரைஸ் வச்சுதான் சேல் பண்றோம். வெறும் 399 மட்டுமே. அவ்வளவுதான். நம்ம கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா ஹேர் ஆயில் வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே ரிவ்யூ சொல்லுங்க.